ரிலையன்ஸ் டிஜிட்டல். எப்போது ஒரு முறை வந்துட்டு போயிருக்கேன், ஆனால் அடிக்கடி வர்றதில்ல. இங்கே மரியே வாழ்க ரைசன் கிறிஸ்ட் சர்ச், இங்கே ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த வாசலில் தான் நிற்கிறேன் நடைப்பயிற்சிக்காக. இந்த இடம் பேப்பர் மில் சாலை. இது கொளத்தூர். இந்த இடம் கொளத்தூர் தான். எப்போவாவது இந்த வழியாக வருவேன், இல்லை அப்படியே நடந்து போயிட்டு திரும்பி போவேன். இந்த தமிழ்நாட்டிலே எப்பொழுது கிறிஸ்துவ மதம் வந்தது என்றால் ஆங்கிலேயர்கள் காலத்தில்தான், 17ஆம் நூற்றாண்டில்தான். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவர்கள். ஆதலினால் அவர்களுக்கு ஒரு மாதா கோவில் தேவைப்பட்டது. மாதா கோயில்கள் கட்டினார்கள். முதலில் அவர்கள் கேரளாவில் தான் தொடங்கினார்கள். பிறகு சென்னையிலும் சாந்தோமில் இருக்கக்கூடிய ஒரு செயின்ட் பால் ஒரு ஆலயம் இருக்கிறது, சாந்தோம் சர்ச். அங்கே வந்த பாதிரியார் முதலில் கேரளாவிற்கு வந்தார். பிறகு அவர் கொலை செய்யப்பட்டார். ஆதலினால் அவருடைய இடத்தை சாந்தோம் சர்ச்சில் வைத்தார்கள். அவருடைய சமாதி அங்கேதான் இருக்கிறது, கிரேவ்யார்டு. இதுதான் ப்ராப்பராக கொளத்தூர். அங்கே அண்ணா சிலை ஒன்று இருக்கிறது, அதுதான் அடையாளம். அங்கே ஒரு பேருந்து நிறுத்தமும் இருக்கிறது. இங்கே அதிகமான கிறிஸ்துவ ஆலயங்கள் அமைத்துள்ளார்கள். இங்கே அவருக்கு ஒன்று ஒரு மருத்துவமனையும் இருக்கிறது, குலோனி மருத்துவமனையும் இருக்கிறது. அவர்கள் இங்கே தொண்டு செய்வதற்குத்தான் வந்தார்கள். மதம் வளர்ந்தது. ஏன் மதம் வளர்ந்தது என்றால் தேவைப்பட்டது, அவர்களுக்கு தேவைப்பட்டது. அங்கே இருந்த நிலை அப்படித்தான். என்ன மாதிரி நிலை? அவர்களை இழிவானவர்களாக சொன்னார்கள், பேசினார்கள். இவன் தாழ்த்தப்பட்டவன், தீண்டத்தகாதவன் என்றெல்லாம் அவர்களை சொல்லி அடிமைகளாக நடத்தினார்கள். அதனால்தான் அந்த மதம் வளர்ந்தது. அவர்களுக்கு கல்வி வழங்கப்பட்டது, பிரெட்டும் பாலும் வழங்கப்பட்டது. அதனால்தான் இந்த மதம் வளர்ந்தது. தானாக யாரும் வளரவில்லை. சிலர் அதை எடுத்துக்கொண்டார்கள். ஏனென்றால் இந்து மதம் ஒரு இழிவான மதமாக இருப்பதால் இந்த மதம் மாற்றம் நடைபெற்றது. அதுபோலவே இஸ்லாம் மதமும் அப்படித்தான். இன்று தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டிலே பல பகுதியில் வாழ்கிறார்கள். காரணம், அவர்களுக்கும் இதே நிலைமைதான். அவர்களுக்கு உருது தெரியாது. ஆனால் இன்று உலகத்திலே அந்த அரபு நாடுகளில் எங்கே சென்றாலும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஆதலினால் அவர்கள் நன்றாக வளர்ந்துள்ளார்கள். குறிப்பாக அதிலும் இந்த
குறிப்பாக அந்த கேரளா இஸ்லாமியர்களும் கேரளா கிறிஸ்தவர்களும் தான் இந்த கல்ஃப் நாடுகளில் அதிகமாக அவர்கள் வேலை பார்க்கின்றனர். நல்ல வசதியுடன் இருக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் அவர்களுக்கு உதவியாக இருந்தது மதம்தான். இஸ்லாமும் கிறிஸ்துவ மதமும் மிக பழமையானது கிறிஸ்துவ மதம். அதற்கு பிறகு வந்தது தான் இந்த இஸ்லாம் மதம். இந்துக்களும் போகிறார்கள், என்னை போன்ற படித்தவர்களும் அங்கே சென்று வருகிறார்கள். வேலைவாய்ப்பு தான், அதிக சம்பளம். எனவே நண்பர்களே, நான் எப்படி இந்த கொளத்தூர் வந்தடைந்தேன் என்பதற்குத்தான் இந்த பதிவே. இது பேப்பர் மில்ஸ் ரோடு. இதுக்கு பிறகு நேராக ரெட்டேரி போய்விடும். அங்கிருந்து மாதவரம், மூலக்கடை, கோயம்பேடு என்று பல இடங்களுக்கு சென்றுவிடும். நான் வந்ததற்கு தான் இந்த பதிவே.